Hello guys, welcome back to our channel. நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்லயே பார்த்து வந்துட்டீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிசி பில்ட் தான். ஸோ 69K வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பில்ட் பண்ண போகிறோம். பிசி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கேமிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இப்போ ப்ரொடக்டிவிட்டி சைடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பிசி பில்ட் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க வேலை கிளிக் ஆல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடுவோம் நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிசி பில்டிங் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஎம்டி சைடில் தான் போய் ஆகணும். பிகாஸ் ஒரு 14,000 20,000 தான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஐஃபை போனீங்கன்னா ஐஃபைல பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் ஐஃபை 12th Gen அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டியில் போயிட்டு பார்த்தா 5600X இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் சூஸ் பண்ணேன். ஸோ இது வேலை வந்து 14,000 அமேசானில் வித்துட்டு இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 CPU க்ரோஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் 12 threads இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 4.0 GHz அண்ட் மினிமம் கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 GHz. அண்ட் இதில் L2 கேட்ச் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 3 L2 கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் L3 வந்து பார்த்தீங்கன்னா 32 MB L3 கேட்ச் மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட் டிடிபி கொடுத்துருக்காங்க. நாலு சொன்ன மாதிரி இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 அமேசானில் வித்துட்டுருக்காங்க. வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. ஸோ மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த AM4 சாக்கெட் வச்சு பார்க்கும்போது நிறைய மதர் போர்ட்ஸ் வரும். பட் நான் அதை சூஸ் பண்ண மதர் போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா MSIயோட B450M மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000க்கு அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்க போகிற எல்லாரோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருங்க. வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதர் போர்டு, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு மதர் போர்டு இருக்கும். ஏன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசர் மதர் போர்டு வச்சு நான் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் கார்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்றதுக்காக தான். கிராஃபிக்ஸ் கார்டில் ஒரு எஃபிஷியண்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு கிடைக்குன்றது தான் என்னோட பிளான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து போன பிசி பில்லில் 6,700 யூஸ் பண்ணணும். அப்போ வந்து அது 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ வந்து அதை பார்க்கும்போது ஒரு 20,000 ரேஞ்சில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அதை விட கொஞ்சம் அப்கிரேடாக போகலாம், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பார்க்கும்போது எனக்கு ஏஎம்டி சைடில் நான் பார்க்கும்போது ஏஎம்டியோட RX 7780 கிராஃபிக்ஸ் கார்டு கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து போட்டால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 35,000க்கு அப்ராக்சிமேட்டாக வந்து அமேசானில் எடுத்துகிட்ருக்காங்க. ப்ரைஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம். பட் ஆனால் வந்து இதான் வந்து நான் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் 35,000க்கு. லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ண ரேம் பார்த்தீங்கன்னா 16GB ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். 32GB உங்களுக்கு வேணா போட்டுவாங்க. பட் 16GB வந்து பார்த்தீங்கன்னா DDR4 ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 3200 MHz இருக்க ஒரு ரேம். பார்த்தீங்கன்னா நம்மளோட கொசையரோட வெஞ்சன்ஸ் ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 ரூபீஸ்க்கு அமேசானில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோட பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 650 வாட் பவர் சப்ளை 80+ ப்ரான் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000க்கு அப்ராக்சிமேட்டாக வித்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபினெட். ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட குரோமியம் கேபினெட்டை சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 1100 கேபினெட் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேபினெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கேபினெட் வாங்கி போட்டுக்கோங்க. நான் வந்து ஜெப்ரானிக்ஸோட கேபினெட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000க்கு அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நான் போட்டேன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 69,000 வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து வருது. இதெல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தா நம்ம ஒரு 69,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசியில் உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா மேபி கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் மேலே வேணால் மாற்றி போடலாம், 3060 போடலாம், இல்லை 3050 போடலாம். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து 7700 XT-யோட அது ரொம்ப கம்மியாக தான் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து AMD எப்பவுமே சூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு 3000 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் NVIDIA சைட்டில் வரது இல்லைன்னா AMD அதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுக்கிட்ட போயிடுது. மிச்சபடி உங்களுக்கு பட்ஜெட் உங்களுக்கு NVIDIA தான் எனக்கு வேணும். NVIDIAலாம் AI வச்சு நான் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா NVIDIA சூஸ் பண்ணுங்க தாராளமாக. ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ். கேமிங் பெஞ்ச் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோனில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p ஹை செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS கிடைக்கிது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட Cyberpunk 2077 ஆடும்போது அப்படியே ஹை செட்டிங்ஸில் 1440pயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 FPS தான் ஹையஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து FSR ஆன் பண்ணி கிடச்ச ஒரு பெஞ்ச் மார்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டான்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக தான் கிடச்சிருக்கு. சைபர் பங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராஃபிக்ஸ் கார்டும் கொஞ்சம் அடி வாங்கும். இது வந்து 60ன்றது ஓகே, குட் அண்ட் பேட். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அசசன்ஸ் கிரீட் ஃபானாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1440pயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஹை செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட 60 FPS ஆவரேஜாக கிடச்சிருக்கு. அப்படியே ரெட் ரிடெம்ப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1440pயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 FPS ஆவரேஜாக கிடச்சிருக்கு. பேட்டில் ஃபீல்டு 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 1080p அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 FPS கிடச்சிருக்கு. சைபர் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா FSR ஆஃப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 FPS கிடச்சிச்சு. நீங்கள் சைபர் பங்கில் FSR ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 10 FPS 70 FPS ஆவரேஜாக கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும்
டிஃப்ரென்ஸ். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1080p ஐ செட்டிங்ஸில் 120 FPS கிடைக்குது. இது வந்து மாடர்ன் வார்ஃபேர் 2. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கிரை 1440pயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட 70 FPS ஆவரேஜாக கிடைக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனில் வந்து 1440pயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ செட்டிங்ஸில் 70 FPS கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டான்னு கேட்டிங்கன்னா அந்த பார்த்த கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து குட். நீங்கள் வந்து 4060 போட்டிங்கன்னா 4060லையும் இதோட ஒரு 10 to 15 FPS அதிகமாக இருக்கும். இது வந்து மச் பெட்டர் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. நீங்கள் 3050 எல்லாம் போனீங்கன்னா இன்னும் ஒரு 10 FPS கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து மச் பெட்டர் தேன் என்விடியாவோட இந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி சைட் போனோன்னா ப்ரொடக்டிவிட்டி சைடில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 4K ஃபுட்டேஜ் வச்சிங்கன்னா ஒரு 10 minutes ஃபுட்டேஜை ஒரு பெருசாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes எடுத்துக்குது ஆவரேஜாக. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு 1080p இதை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 6 minutesலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes வீடியோ ஈஸியாக ரெண்டர் பண்ணி தந்துடுது. ஈவன் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லாம் போட்டிங்கன்னா கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாவின்சி. ஸோ டாவின்சியும் 4K ஃபுட்டேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்குது. பட் ஆனால் டாவின்சியில் ஒரு 2 minutes ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. 8 minutesலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 4K ஃபுட்டேஜ் எக்ஸ்போர்ட் ஆயிடுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட 1080pயில் போனீங்கன்னா 1080pயில் 3 minutesல வந்து பார்த்தீங்கன்னா 20 minutes ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணாலும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சினிபெஞ்ச் R23ல பார்த்துடலாம். ஸோ R23ல சிங்கிள் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட AMDயோட Ryzen 5600 X ப்ராசஸர் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1593 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சினிபெஞ்ச் R23 மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10988 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டலோட i5 வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி நம்மளோட மல்டி கோரில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அப்படியே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு சைட் பண்ணிங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெட்டர். இது வந்து நம்மளோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்விடியாவை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பெட்டராக பண்ணியிருக்கு ரீசெண்ட் டேஸில். If I'm not wrong, scientifically. ஸோ அதனால் நான் வந்து இது வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் இந்த ஒரு பிசி பில்டுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமிங் பெஞ்ச் மார்க்ஸில் நீங்கள் ஒரு 4K போனீங்கன்னா இன்னும் அடி வாங்கும். நீங்கள் 1080p 1440pயில் ஆடும்போது 60-70 கிடைக்கும். நீங்கள் வந்து 1080p 720p அப்படி ஆடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக FPS இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் என்ன அந்த வீடியோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பிசி பில்டோவில் எதை பற்றி நான் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக வீடியோ போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இன்னொரு சந்திப்பு தென் பாய்.